friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கார குழம்பு, முருங்கக்காய் கார குழம்பு. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன் சமையல்ல இந்த குழம்பு வகைகள் விதவிதமா இருக்கும். அதில் அந்த முக்கியமாக இந்த காரக்குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்கும். நல்ல சுட சுட சாதத்தில் காரக்குழம்பு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. அதுவும் இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு நல்ல ஒரு தனி சுவையாக இருக்கும். அந்த முருங்கைக்காயோட சுவை, வாசனை, அதோட நல்ல பூண்டு, வெங்காயம் எல்லாம் நிறையா சேர்த்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் ஒன்று கலந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த குழம்பு தொட்டுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதும், ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ வாங்க குயிக்காக அந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே முருங்கைக்காவை நல்லா இந்த சைஸுக்கு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். 3 முருங்கைக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது புளி கரைச்சல். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி இந்த அளவுக்கு போதும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மற்ற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது தாளிச்சிட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே குழம்பு தாளிக்க பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். காரக்குழம்பு, புளிக்குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது 2 பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், நல்ல கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு 10 பல்லு பூண்டு முழுசாக அப்படியே போடுறேன். இதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம். அதில் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கியாச்சு. இப்போ 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி உள்ள சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அது சீக்கிரமாக தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிடும். இங்கே நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணினதில் தக்காளி நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டாவே போதுங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இனி அடுத்தது மசாலா பொடிஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே நல்லா 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லிப்பொடி, அதாவது இதிலே சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்தரைச்சது. இந்த சாம்பார் பொடி, குழம்பு மல்லிப்பொடியோட ரெசிபீஸோட லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெறும் மல்லிப்பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சீரகப்பொடியும் மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற முருங்கைக்காவை ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவோட முருங்கைக்காவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி அது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண மசாலா பொடியோட அளவு, அப்புறம் இது வந்து தேங்காய் அரைச்சி சேர்க்காத அத்தன்டிக் காரக்குழம்பு ரெசிபி. ஸோ அதுக்கு வந்து புளி வந்து நம்மளுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே புளி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ புளி கரைசல் ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், ஸோ செக் பண்ணிவிட்டு மீதி உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விடுவோம். 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு அந்த குழம்பு வாசனை வந்து அருமையாக காரக்குழம்பு, முருங்கைக்காய் காரக்குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாற ரெடியாக இருக்குது.
நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கூட தொட்டுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அருமையான ரொம்ப சிம்பிளான ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.